Good morning students. சில நாட்கள் பிறகு திரும்ப நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் 8th லெசனில் பயோமாலிகுல்ஸில் உங்களுக்கு அந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கார்போஹைட்ரேட்ஸில் உங்களுக்கு அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாலிசாக்கரைட்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் பாலிசாக்கரைட்ஸ் மீன்ஸ் தீஸ் ஆர் மேட் அப் ஆஃப் hundreds ஆஃப் monosaccharide units. ஸோ பாலிசாக்கரைட்ஸ் is also called as what means glycons. So long change of branched or unbranched monosaccharides are held together by glycosidic bond. Okay, so glycosidic bond na erkane ungalku solliruken, it is formed by condensation process. Okay, so it is a covalent bond joins carbohydrate molecules. So polysaccharide is an example of giant molecules. A macromolecule consists of only one type of monomer. Okay, polysaccharide வந்து பார்த்தீங்கன்னா it is insoluble in water. இது வந்து insoluble in water சொல்லியிருக்காங்க, and it is a colorless one and sweetless. Okay, so what is the example for polysaccharide சொல்லும்போது உங்களுக்கு cellulose is an example built from repeated units of what glucose monomer. ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லீனியர் பாலிசாக்கரைட்ஸ் வந்து பிரான்ச் அண்ட் லீனியர் பாலிசாக்கரைட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இட் இஸ் அ லாங் செயின் ஆஃப் பிரான்ச் அன்பிரான்ச்டு மோனோசாக்கரைட்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு பிரான்ச் அண்ட் லீனியர் பாலிசாக்கரைட்ஸில் உங்களுக்கு அமிலோஸ், அமிலோபெக்டின், ஸ்டார்ச்சில் கிளைகோஜன் கொடுத்துருக்காங்க அண்ட் செல்லுலோஸ். தட் இஸ் அ ஸ்டார்ச். ஓகே, ஸோ உங்களுக்கு எதில் இருக்கும் ஸ்டார்ச்னு உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த பிளான்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட் ஸ்டார்ச் கிரெயின்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து குளோரோபிளாஸ்டில் லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு பொட்டேட்டோவில் இல்லை லெக்யூம் பிளான்ஸில் உங்களுக்கு அதிகமாக எது இருக்குன்னா ஸ்டார்ச் இருக்கும். டியூபர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் இருக்கும். அண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் மீன்ஸ் அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின். ஸோ டிபெண்டிங் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் polysaccharides, there are two types, storage polysaccharides and structural polysaccharides. ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட்ஸ் சொல்லும்போது ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ ஹைட்ரலோஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோசாக்கரைட் வந்து ஃபார்ம் ஆகும். மோனோசாக்கரைட் சுகர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் அ குளுக்கோஸ். ஓகே, குளுக்கோஸ் இல்லை ஸ்டார்ச்லாம் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட்ஸ். ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் இட் இஸ் அ ஃபைப்ரஸ் பாலிசாக்கரைட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல் வால் ஆஃப் ஃபங்கை அண்ட் பிளான்ஸ். ஓகே, கைட்டின், செல்லுலோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்னு சொல்லுவீங்க. ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட்ஸ்னா இட் இஸ் அ ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஹைட்ரலைஸ்ட் டு ஃபார்ம் monosaccharide sugars. Okay, so these are the two types of polysaccharides based upon the functions. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ச் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ச் இஸ் a ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். ஓகே, மேட் அப் ஆஃப் ரிப்பீட்டட் யூனிட்ஸ் ஆஃப் அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்ச்சில் வந்து அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின் இருக்கும். ஸோ ஸ்டார்ச் கிரெயின்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சக்சஸிவ் லேயர். ஓகே, உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமிலோஸ் இருக்கும், அமிலோபெக்டின் இருக்கும், விச் கேன் பி சீன் அஸ் எ க்ரோத் ரீன்ஸ். ஒரு வளையமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, வளர்ச்சி வளையங்களாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமிலோஸ் நான் ஏற்கனவே நீங்கள் பிக்சரில் பார்த்துருக்கீங்க. இட் இஸ் அ லீனியர் அன்பிரான்ச்டு பாலிமர் which makes of 80% of starch. Okay, so 80% starch வந்து பார்த்தீங்கன்னா அமிலோஸ். ஓகே, அமிலோபெக்டின் சொல்லும்போது இஸ் அ பாலிமர் வித் some that is 1,6 linkages that gives what it is a branch structure. Okay, so அமிலோஸ் and அமிலோபெக்டின் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. it is a that is storage polysaccharide, that is starch. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து கிளைகோஜன் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிளைகோஜன் பார்த்தீங்கன்னா it is where it is stored means it is stored in liver and muscles of animals. Okay, இது வந்து பார்த்தீங்கன்னா found in also fungi is also it is found. Okay, it is a small granules. And what about cellulose? Okay, it is a fiber found in cell wall of plants. Okay, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா cellulose கொடுத்துருக்காங்க. functions வந்து பார்த்தீங்கன்னா mechanical support to the plants. It contains what means that is wood contains 20%. ஆனால் காட்டனில் வந்து 90% இருக்கும் உங்களுக்கு செல்லுலோஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்ச்சை பற்றி சொல்லியிருக்கேன். கிளைகோஜன் உங்களுக்கு சொல்லலை, பட் கிளைகோஜன் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் லிவர் அண்ட் மசில்ஸ் ஆஃப் வாட் அனிமல்ஸ். ஓகே, அண்ட் செல்லுலோஸ் கொடுத்துருக்கேன். இட் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த செல் வால் ஆஃப் பிளான்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இட் இஸ் ஃபங்க்ஷன் சொல்லும்போது மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின் ஏற்கனவே சொல்லிட்டேன். இட் இஸ் it is a polysaccharide, storage polysaccharides. அமிலோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வாட்டர் சால்யூபிள்னு சொல்லுவாங்க. அண்ட் அமிலோபெக்டின் சொல்லும்போது இட் இஸ் அ வாட்டர் இன்சால்யூபிள்னு சொல்லலாம். சரி, நீங்கள் ஸ்டார்ச் பற்றி சொன்னீங்க. அப்போ எப்படி சார் ஸ்டார்ச் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. we test the presence of starch by adding a solution of iodine in potassium iodide solutions. Okay, so iodine molecules வந்து fit nearly into the starch ஓட அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த iodine solution வந்து fit ஆகிட்டு it is produced a blue black color. If there is a presence of blue black color is present means that is a presence of starch நீங்கள் சொல்லலாம். ஸோ எதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ச் பண்ணும்போது பொட்டேட்டோ வந்து பண்ணலாம். டெஸ்ட் ஆன் ஸ்டார்ச் அட் வேரிட் கான்சன்ட்ரேஷன்
ஸ்டார்ச் அயோடின் reactions இது மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் வந்து இது ப்ரெசென்ட்டாக இருக்கான்னு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ளூ பிளாக் கலர் வந்து ஃபார்மேஷன் இருந்தால் there is a presence of starch. அடுத்தது செல்லுலோஸ் உங்களுக்கு. ஓகே, செல்லுலோஸ் சொல்லும்போது இட் இஸ் ரா மெட்டீரியல் ஆஃப் ஜென்ரலாக சொல்லும்போது இட் இஸ் ரா மெட்டீரியல் ஆஃப் பேப்பர் ஃபைபர்னு சொல்லலாம். இட் இஸ் இன்சாலிபிள். ஓகே, இன்சாலிபிள் ரிஜிடாக இருக்கும். டஸ் நாட் ஸ்டெயின் வித் அயோடின். அயோடின் வந்து ஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் பாலிசாக்கரைட்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் பாலிசாக்கரைட்ஸ் மேட் அப் ஆஃப் thousands of glucose units. In this case, beta glucose units are held together by 1,4 glycosidic linkage, forming long unbranched chains. ஸோ செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அன்காயிண்டாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் பிளான்ட் செல்ஸில் இருக்கக்கூடிய செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் இட் இஸ் ஸ்ட்ரெயிட் அண்ட் அன்காயிண்ட். இட் ஹஸ் மெனி இண்டஸ்ட்ரியல் யூஸ் விச் இன்க்ளூட் செல்லுலோஸ் ஃபைபர் ஆஸ் காட்டன். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் 90% வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் வந்து உங்களுக்கு காட்டனில், வுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% தான் இருக்கும். ஆனால் காட்டனில் 90% ஆஃப் செல்லுலோஸ் இருக்கும். நைட்ரோ செல்லுலோஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோசிவ் வெடி மருந்துக்கு பயன்படுத்துவாங்க. செல்லுலோஸ் அசிட்டேட்டு ஃபார் ஃபைபர்ஸ் அண்ட் மல்டிபிள் யூஸ் லைக் செல்லோஃபின் டேப்பு ஃபார் பேக்கிங். ஓகே, ஸோ செல்லுலோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்ஸ். அடுத்தது வந்து கைட்டின். ஓகே, ஸோ கைட்டின் இஸ் ஹோமோ பாலிசாக்கரைட் வித் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, ஆடட் டு ஃபார்ம் மியூகோ பாலிசாக்கரைட்ஸ். So chitin சொன்னா it is a mucopolysaccharides. The basic unit is a nitrogen containing glucose. Okay, so உங்களுக்கு இந்த compound structure of chitin molecules ஓட compound கொடுத்திருக்காங்க பாருங்க. So it is a derivative is known as N-acetyl glucosamine. So chitin வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன N-acetyl glucosamine. உங்களுக்கு N-acetyl group இருக்கு and amine groups இருக்கு. Okay, so இதான் வந்து structure of chitin molecules. So இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது it is forms exoskeleton of insects and other arthropods. ஓகே, உங்களுக்கு ஷெல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க ஷெல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கைட்டின் சொல்கிற பொருளெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் செல் வால் ஆஃப் ஃபங்கை. ஸோ செல் வால் ஃபங்கையோட செல் வால் சொல்லும்போது கைட்டின் சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு டியூனோவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வேறு எங்கெங்கே செல் வால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டினுக்குன்னு சொல்லும்போது the chitin is made up of what means glucose. Okay, and chitin is primarily used as a structural component கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா strengthening exoskeleton, shells and cell wall of fungus. ஓகே, ஸோ உங்களுக்கு பாருங்கள் இங்கே கிராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால இருக்குன்னா கைட்டின். ஓகே, நண்டோட அந்த ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் ஆஃப் கைட்டின் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ப்ரானோட ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட்டினோலாம் இருக்கும். பிளான்ட்டில் சொல்லும்போது ஃபங்கஸோட செல் வால் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டின். ஸோ இட் இஸ் ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் இட்ஸ் மேட் அப் ஆஃப் வாட் மீன்ஸ் இட் இஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் வாட் N-acetyl glucosamine. So it is present in the exoskeleton of some insects as well as arthropods. Okay, so உங்களுக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸோ பாலிசாக்கரைட்ஸ் பற்றி சொன்னேன். பாலிசாக்கரைட்ஸில் உங்களுக்கு ஸ்டார்ச் வந்து இட் இஸ் அ ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் சொன்னேன். அண்ட் இட் இஸ் அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின் பற்றி சொல்லியிருக்கேன். அது ஸ்டார்ச் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது பொட்டாசியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு ப்ளூ பிளாக் கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா இட் இஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச்னு சொல்லலாம். அடுத்தது வந்து செல்லுலோஸ் பற்றி சொன்னால் இட் இஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் பேப்பர்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் செல் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லுலோஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கைட்டின் பற்றி சொல்லியிருக்கேன். கைட்டின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் an ஹோமோஸ் பாலிசாக்கரைட்ஸ் which is present in the exoskeleton of insects and other arthropods. ஓகே, ஸோ உங்களுக்கு பாலிசாக்கரைட்ஸ் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.